பில்டிங்கை பாருங்கள், என்ன பிரமாதமாக கட்டியிருக்காங்க. குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். முந்தின எபிசோடில் அந்த கோல்டன் பிரிட்ஜை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்ட்டு. இப்போ அந்த கோல்டன் பிரிட்ஜை முடிச்சுட்டு நாம் அந்த ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள், போய் நம்ம அதை பார்ப்போம். முந்தின எபிசோடோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃபுல்லாக. அதை வந்து வேணும்னா முந்தின எபிசோடை பார்க்கணுன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை நீங்கள் கன்டினியூ பண்ணலாம். அதான் கீழே போகிற பாதை. திரும்பி நம்ம அந்த ரோப் காரை பிடிச்சி கீழே போகணும். வாங்க போகலாம் மக்களே. நம்ம கீழே போயிட்டு அந்த கோல்டன் பிரிட்ஜ் வித் ஹேண்ட் பார்த்துட்டு இப்போ திரும்பி ஃப்ரெஞ்சு காலனிக்கே வந்திருக்கோம். இதாக பாருங்கள், ஸ்பாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. My name is An. An. She's An. She's An from Vietnam. Yes, I'm from Vietnam. The dress is very nice. மகளே, இதான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர். அது ரோலர் கோஸ்டர் போய் விளையாடுறதுக்கு போகிற பாதை இது. இங்கே வந்து இந்த ரோலர் கோஸ்டர் வந்து பே பண்ணி தான் விளையாடணும். கீழே போய் இதை ரோலர் கோஸ்டர் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 ரோலர் கோஸ்டர் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 70,000 dong. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்பாட்டை. இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு காலனி மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்சில் பழைய பில்டிங்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நேரத்தை. ஒரு ஃபுல் டே ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு சூப்பராக பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக
பாப் மார்க்கெட் என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஒரு பாப் மார்க்கெட்னு ஒரு இது பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கு செம்மையாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், ஒரு பாப்கார்னுக்கு ஒரு வண்டி வச்சுருக்காங்க, அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே வந்து ஒரு டாய் ஸ்டோர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே என்னென்ன டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இங்கே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது எல்லா டாய்ஸுமே. ரேட்டு தான் கொஞ்சம் கூட, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். எல்லா விதமான டாய்ஸ் வச்சுருக்காங்கங்க. வெளியில் இருக்கிற அந்த சிலைகளுடைய டாய்ஸ் எல்லாம் நிறைய இதில் வச்சுருக்குறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த டாய்ஸ் எல்லாமே. அதுக்கு தான் இதுக்கு பேரே வந்து பாப் மார்க்னு வச்சுருக்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், வெளியில் க்ளவுட்ஸை பாருங்கள், என்ன அழகாக இருக்குது. அந்த சிலைக்கு பின்னாடி அந்த க்ளவுட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நம்ம எங்கேயோ யூரோப்பில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துலேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஆர்கிடெக்சரு சிலைகள்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், கீழே ஏதோ நம்ம ரோமில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது. இந்த காரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், வின்டேஜ் காரு. அதோடு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோட்டோகிராஃபிக்கு இந்த இடத்துல சான்ஸே இல்லை. என் கேமராவே, என்னோடய ஃபோன் கேமராவே ஃபுல்லாக எடுத்து ஃபோனே ஃபுல்லாகிடுச்சு, ஸ்டோரேஜே இல்லை. அவ்வளோ ஃபோட்டோஸ் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னா இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸை குமிச்சிடலாம். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது இங்கே ஃபோட்டோ எடுக்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேன்டீனு பாருங்கள், ஃபுல்லாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்குறாங்க. சாசேஜ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே சிக்கன்னு, போர்க்கு. வியட்நாமில் மேக்ஸிமம் போர்க்கு தாங்க சாப்பிட்றாங்க. அங்கே பாருங்கள் எப்படி க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் இருக்குது, அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. கறியில் தாங்க, கறிக்கொட்டையில் தாங்க பண்ணுறாங்க க்ரில்லு, எலக்ட்ரிக் க்ரில் இல்லை. அங்கே பாருங்கள், ஒரு முழு ஆடை அப்படியே கட்டி தொங்க விட்ருக்காங்க. அழகாக க்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்னென்னலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் டிஸ்பிளேக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வேணும்னா இதை நம்ம ஆர்டர் பண்ணால் கொடுப்பாங்க. அவ்வளோ இருக்குது இங்கே. ரோலர் கோஸ்டரில் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்காங்க மக்கள். வந்துட்டுருக்கு பாருங்கள் ஒரு ரோலர் கோஸ்டர். இதுக்கு வந்து நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு 250 ரூபாங்க. 70,000 டாங்க இந்த ரோலர் கோஸ்டரில் போகிறதுக்கு. பயங்கரமாக இருக்குது. ஏறுறாங்க. ஐயோ, இந்த பில்டிங்கை பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளே அந்த ஷாப் போனோம்ல, அந்த ஷாப்புக்குள்ளே உள்ள அவுட்ரு தான் இது. ஒரு கேஸ்டில் மாதிரி ஒன்று இருக்குது. கேஸ்டில் பார்க்கலாம். இதுவே ஒரு கேஸ்டில் அமைப்பு தாங்க கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் ஒரு நைட்டு. அதுக்கு தனியாக சார்ஜஸ் இருக்குது. ஒரு கேஸ்டலுங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்ம அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேரிஸு ஈக்கிள் எல்லாம் இருக்கிற மாதிரி
பண்ணலாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்கோம். காஃபி சீடு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குறதுக்கு. ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்டு தாங்க இதில். எங்கிட்ட பில்டிங் பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க, ஆனால் எல்லா பக்கட்டும் ரெஸ்டாரண்ட்டு தான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆரோ விடுவோம் இல்லையா, அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பால் போடுற கேமும் வச்சுருக்காங்க. இதில் ஜெயிச்சா அப்படியே அந்த அந்த பொம்மையெல்லாம் நமக்கு கிஃப்டாக கொடுக்குறாங்க. ஸோ நல்லாயிருக்கு. பட் இதெல்லாமே பெய்டு, பணம் கட்டினா தான் இது பண்ண முடியும். வந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுற்றி ஒரே பில்டிங்ஸ் தான். பில்டிங்ஸு, ஆனால் பில்டிங்கில் எல்லாத்துலேயுமே ரெஸ்டாரண்ட்டு தாங்க ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்க. ஒரு கேட் வச்சுருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஞ்ச் வில்லேஜோட கேட். இதான் அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜோட கேட்டு. ஒரு பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரெஞ்ச் வில்லேஜு உள்ள எல்லாமே ரெஸ்டாரண்ட்டு தான். இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்கள், ஃபவுண்டைன் நான் சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். சூப்பராக ஃபவுண்டைன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த இடம். ஃபவுண்டைன் அருமையாக இருக்குது பாருங்கள். பின்னாடி செம்மையாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போவோம்.介绍好的那个。
இல்லைன்னா நீங்கள் வந்து க்யூவில் நிற்கிற மாதிரி ஆயிரும் 4 to 5 hours ஆகிடும். now because I've got to come back. ஓகே மக்களே, நம்ம இதோட இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். இதோட கண்டினியூட்டியை அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஸோ நம்மளோட இந்த ரா கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதோட நாம் முடிச்சுப்போம். பாய். ஜுராசிக் பார்க்